சுபைக்குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2025. இந்த தேர்விற்கு ஆசிரியர்கள் அனைவருமே தன்னால் முடியும் என்ற தன்னம்பிக்கையோட பயிற்சி எடுத்துட்டு இருப்பீங்க. இறுதி கட்ட திருப்புதலுக்கு தங்களை ஒவ்வொரு ஆசிரியர்களும் தயார் செய்து கொண்டிருப்பீர்கள் என்ற நம்பிக்கையோட நமது சுபைக்குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கான அடுத்த கட்ட தகவல்கள். ஸோ ஒவ்வொரு நாளுமே இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுல ஆசிரியர்கள் என்ன பண்ணணும், குறிப்பாக நான் ஆரம்பத்துல இருந்து உங்களுக்கு சொல்லக்கூடிய தகவல் என்ன, இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2025 சக்சஸ் பண்ணணும், நான் 2026 முதுகலை பட்டதாரி ஆசிரியராக பணியில் இணையணும் சொல்லி முயற்சி எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களும் இங்கே நம்ம கொடுக்கக்கூடிய இந்த தகவல்களை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. தொகுத்து கொடுக்க வேண்டியது எங்களுடைய கடமை. ஸோ அதை பயன்படுத்தி வெற்றி பெறுவதற்கான வழிமுறையை உருவாக்குவது உங்களுடைய கடமைன்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சிருக்கோம், உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இதுல ஆரம்பத்துல இருந்தே உங்களுக்கு நீங்க என்ன பண்ணணும், எதை படிக்கணுங்கிறதுக்கான தகவல்களை தொகுத்து நம்ம நினைச்சிடும். நியூ சிலபஸ் வந்ததுல இருந்தே உங்களுக்கு அறிவிப்பானது நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக பாத்தீங்கன்னா 30 நாட்களுக்கான திருப்புதல் பகுதின்னு சொல்லி இந்த திருப்புதல் 115 மதிப்பெண் எடுப்பதற்கான வழிமுறைகள் என்ன, குறிப்பாக இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம்ல தமிழ் பாடப்பிரிவு எடுத்து பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய ஆசிரியர்கள் அடுத்து என்னென்ன தகவல்ல பின்பற்றணும். ஸோ இந்த 30 நாட்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம், உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் ஆனது நம்ம கிரியேட் பண்ணி, ஸோ அந்த வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க என்ன ப்ராசஸ் பண்ணணும் அனைத்தையுமே நம்ம வழிகாட்டுதலோட உங்களுக்கு கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோல நம்ம பார்க்கக்கூடிய பகுதி பாத்தீங்கன்னா குறிப்பாக இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் தமிழ் பாடத்திற்கு 6th இருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய பொது தமிழ், அதே மாதிரி 11th and 12th சிறப்பு தமிழ். ஸோ இதுல படிக்க வேண்டிய கண்டென்ட் என்ன, ஸோ அதை பாத்தீங்கன்னா நம்ம தொகுத்து 2 பிடிஎஃபா பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம், உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துருக்கோம். ஸோ அந்த 2 பிடிஎஃப் எப்படி இருக்கும், அதை எப்படி பயன்படுத்தணும், ஸோ அதுதான் உங்களுக்கான பகுதி. ஸோ அதற்கு முன்பாக இந்த திருப்புதல் சொல்றோம். அப்ப அதற்கு நம்ம என்னென்ன வழிமுறைகளை அவங்க உருவாக்கி கொடுத்துருக்கோம், இந்த 30 நாட்கள்ல அடுத்து நீங்க என்ன ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கான அரசு பணியை உரித்தாக்கி கொள்ளணும் சொன்னா, நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு 48 மூல புத்தகங்களை அடிப்படையாக வைத்து நம்முடைய சுபைக்குழுவானது இந்த பிஜிடிஆர்பில உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல் ஆனது உங்களுக்கு தயார் பண்ணி நம்ம கொடுக்குறோம். இந்த ஸ்டடி மெட்டீரியலை தொடர்ந்து ஒன்லைனர் நம்ம என்ன செய்யறோம், கிரியேட் பண்றோம். சரிங்களா? ஸோ இதுல கிட்டத்தட்ட இந்த திருப்புதலுக்கு பாத்தீங்கன்னா இந்த 48 புத்தகத்தினுடைய இம்பார்ட்டன்ஸ் பார்ட்டை ஃபுல்லா நம்ம தொகுத்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம், ஒன்லைனராக நம்ம என்ன செஞ்சிருக்கோம், கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஒன்லைனர் போக பாயிண்ட் பை பாயிண்டாவும் பாத்தீங்கன்னா ஒரு சில டாபிக் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், கிரியேட் பண்ணியிருக்கோம். அப்ப இதை இறுதி கட்ட திருப்புதலுக்கு நம்ம ப்ராசஸ் பண்ணி கொடுக்குறோம். இந்த இறுதி கட்ட திருப்புதலுக்கு இதை பயன்படுத்தக்கூடிய ஆசிரியர்களுக்கு அடுத்து அந்த வாட்ஸ்அப் குரூப்ல இந்த பகுதியில இருந்து டெஸ்ட் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம். ஒன்லைனர், ஸோ இந்த 1 monthல நம்ம எடுக்கக்கூடிய ஒன்லைனர் உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்றோம். ஸோ இதை அப்படியே நீங்க முழுமையாக பயன்படுத்தும் பொழுது பிஜிடிஆர்பில சக்சஸ் பண்ண முடியும் தமிழ் மேஜர்ல. இதுதான் உங்கள் வெற்றிக்கான ஸ்ட்ராட்டஜி. அதுல குறிப்பாக பாத்தீங்கன்னா இந்த தமிழ் பாடத்துல ஸ்கூல் புக்ல படிக்க வேண்டியதை ஃபுல்லா டாபிக் வைஸா நம்ம கிரியேட் பண்ணிருக்கக்கூடியதையும் இந்த குரூப்ல நம்ம நினைச்சிரோம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம். இது போக நம்ம டெஸ்ட் பேஜ் ஃப்ரீ குரூப் மொபைல் ஆப்ஸ்ல சுபி ட்ரீம்ஸ் 2025 சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம், மொபைல் ஆப்ஸ்ல குரூப் கிரியேட் பண்ணிருக்கோம். அதுலயே இந்த பிடிஎஃப் கொடுத்துறோம். ஆசிரியர்கள் இந்த 30 நாட்களுக்கு ஸ்கூல் புக்குக்கு இதை மட்டும் நீங்க படிச்சாலே போதும். சோ அப்படி பார்க்கின்ற பட்சத்துல ஃபர்ஸ்ட் பாருங்க, உங்களுக்கு நம்ம இந்த திருப்புதல் கொடுக்குறோம் இல்லையா, இந்த திருப்புதல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி கொடுக்குறோம் சொல்லி பார்க்கும்போது யூனிட் 1க்கு பாத்தீங்கன்னா நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய புத்தகங்கள் திராவிட மொழிகள், அகத்தியலிங்கம் அவருடைய 2 தொகுதிகள்,
சரியா? இது புத்தகமாகவும் நம்மகிட்ட வாங்கிக்கலாம். 550 ரூபாய் வரும். புத்தகமாகவும் நம்மகிட்ட வாங்கிக்கலாம். ஸோ இதுல இருந்து நம்ம ஒன்லைனரும் என்ன செஞ்சிருக்கோம், கிரியேட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி தமிழ் மொழி வரலாறு சக்திவேல், மொழி வரலாறு மூவா, தமிழ் மொழி வரலாறு தேப்போமி, திராவிட மொழிகளின் ஒப்பாய்வு ஜான் சாமுவேல். ஸோ இது ஃபுல்லாமே மொழி வரலாறுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடியது. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 2700க்கு மேற்பட்ட ஒன்லைனர்ஸ் இந்த பகுதியில நம்ம எடுத்திருக்கோம். அடுத்து உலக செம்மொழிகள் ஆதி நாராயணன். அதே மாதிரி தொல்பொருள் ஆய்வு பண்பாட்டு பரவல். இந்த தொல்பொருள் ஆய்வு பண்பாட்டு பரவலுக்கு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 6 புத்தகம் ஏற்கனவே டிஆர்பியோட சிலபஸ் வந்திருக்கும் போதே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அந்த 6 புத்தகத்தினுடைய தகவல்கள் டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2000 கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த உலக செம்மொழி தொல்பொருள் ஆய்வுல இருந்து நம்ம எடுத்துப்போம். இந்த உலக செம்மொழிகள் ஆதி நாராயணன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 1000 கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ராக்டிஸும் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம ஒன்லைனர் எடுத்திருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா யூனிட் 1க்கு நீங்க ஃபாலோ பண்ணக்கூடியது. அதே மாதிரி யூனிட் 2க்கு பொறுத்த வரைக்கும் சங்க இலக்கியம் செவ்விலக்கியம், அதே மாதிரி தமிழர் வரலாறு பண்பாடு, 8 தொகை புள்ளியூர் கேசியம். ஸோ இது ஃபுல்லாமே இதுல இந்த 10 பாட்டு ஆராய்ச்சி இருக்கு இல்லையா, ராசமாணிக்கனார், இதுல மட்டும் நம்ம 5000 ஒன்லைனர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ மற்ற பகுதிகளை ஃபுல்லா சேர்த்தோம்னா உங்களுக்கு ஒரு 3000 கொஸ்டின்ஸ் ஒன்லைனரா நம்ம என்ன செஞ்சிருப்போம், கிரியேட் பண்ணியிருப்போம். இந்த 5000ங்கிறது பாயிண்ட் பை பாயிண்டா உங்களுக்கு இருக்கக்கூடியது. சரியா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா யூனிட் 2க்கு இதை விட்டு வெளியில் வினாக்கள் செல்வதற்கான வாய்ப்பே கிடையாது. அதே மாதிரி மணிமேகலை, சிலப்பதிகாரம், ஐம்பெருங்காப்பியங்கள், ஐஞ்சிறு காப்பியங்கள், ஸோ 12 திருமுறை, சைவ சமய வரலாறு, பெரிய புராணம் ஆராய்ச்சி, உரை ஆசிரியர் மூவை அரவிந்தன், அதே மாதிரி சிற்றிலக்கிய செல்வம் நாவி ஜெயராமன், நாவல் இலக்கியம் ராமலிங்கம், சிறுகதை சிவதம்பி, தமிழ் நாடகத்தின் தோற்றமும் வளர்ச்சியும் ஆறு அழகப்பன். ஸோ இந்த தமிழ் நாடகத்தின் தோற்றம் வளர்ச்சியிலிருந்து 1500 ஒன்லைனர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருப்போம், கிரியேட் பண்ணியிருப்போம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இலக்கணத்திற்கு ஒரு 3000 வரைக்கும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், இலக்கணத்திற்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அது போக வந்து பாத்தீங்கன்னா இந்த இலக்கிய திறனாய்வு சொல்லி எடுத்துக்கிற பட்சத்துல ஒவ்வொரு புத்தகத்துல இருந்தோம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா திறனாய்வு கலை நடராசன், அதே மாதிரி இலக்கிய திறனாய்வு இயல் ஞானமூர்த்தி. ஸோ இந்த 2 புத்தகத்தை கவர் பண்ணி நம்ம 1000 வினாக்கள் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்லைனரா நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். இலக்கிய திறனாய்வு கோட்பாடுகள் பஞ்சாஜம், இதை தான் நம்ம இப்போ ப்ராக்டிஸ் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி நாட்டுப்புறவியலுக்கு வந்து பாத்தீங்கன்னா 5000 ஒன்லைனர். ஸோ இந்த நாட்டுப்புறவியல் இந்த புத்தகத்தை ஃபுல்லா கவர் பண்ணியும், அதே மாதிரி இதழியல், ஸோ யூனிட் 10 இந்த தொல்லியல்ங்கிறத வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம், இந்த தொல்லியலுக்கு மட்டும் 1000 வினாக்கள் ஒன்லைனர் சொல்லி ஸோ நம்ம என்ன செஞ்சிருக்கோம், டோட்டலா 48 புத்தகங்கள். இந்த புத்தகத்தை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா இறுதிக்கட்ட திருப்புதலுக்கு இந்த புத்தகத்தை பார்க்கணுங்கிற கான்செப்ட் இல்லாம இதுல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸை ஃபுல்லா தொகுத்து நம்ம டோட்டலா 10 தொகுதிகள் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுபைக்குழுவின் சார்பாக உருவாக்கப்பட்டுள்ளது. அப்ப மூல புத்தகங்களுக்கு நீங்க படிக்க வேண்டியது என்னென்ன அதை ஃபுல்லா தொகுத்து 10ஆ கொடுத்துரும். இந்த இறுதிக்கட்ட திருப்புதலுக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம். அது போக ஸ்கூல் புக்கோட கண்டென்ட்டுக்கு நீங்க என்ன பண்ணணும், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், உங்களுக்கு பல வீடியோக்கள்லையும் நான் கொடுத்துருக்கேன். ஸ்கூல் புக்கு கண்டென்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வேற எதையுமே பார்க்க வேண்டாம், நம்ம கொடுக்கக்கூடிய இந்த தகவலை மட்டும் அப்படியே பயன்படுத்தினாலே போதும். ஸோ அப்படி பார்க்கின்ற பட்சத்துல இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம்ல உங்களுக்கு யூனிட் 1ல இருந்து யூனிட் 10 வரைக்கும் ஸ்கூல் புக்ல பக்கங்கள் வாரியாக நீங்க என்னென்ன படிக்கணும்ங்கிறதையும் இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம், தொகுத்து கொடுத்து. அதுல ஃபர்ஸ்ட் பாருங்க, 8 தொகை 10 பாட்டு சொல்லி யூனிட் 2க்கு எடுத்துக்கிற பட்சத்துல 7ஆம் வகுப்புல முதல் பருவம் புறநானூறுங்கிற டாபிக் பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்துட்டோம். அதே மாதிரி 9ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு ஸோ ஒவ்வொன்றுக்குமே வந்து பாத்தீங்கன்னா பக்கங்கள் வாரியாக நம்ம என்ன செஞ்சிருக்கோம், ஐம்பெருங்காப்பியம், ஐஞ்சிறு காப்பியம், ஸோ பெரிய புராணம், 4000 திவ்ய பிரபந்தம், உங்களுக்கு என்னென்ன கான்செப்ட் இருக்குதோ எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா இதுல நான் என்ன செஞ்சுட்டேன்,
உங்களுக்கு தொகுத்து கொடுத்துட்டு ஸோ இதை அப்படியே பக்கங்கள் வாரியாக பயன்படுத்துவதற்கு நம்ம மெட்டீரியலும் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கோம், தயார் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி பார்க்கின்ற பட்சத்துல ஸோ முதல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடியது யூனிட் 1ல இருக்கக்கூடிய தகவல். யூனிட் 1ல வந்து பாத்தீங்கன்னா மொழி வரலாறு. ஸோ இந்த மொழி வரலாறுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம், ஸ்கூல் புக்கோட கண்டென்ட் 6th இருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை ஃபுல்லா நம்ம என்ன செஞ்சிருக்கோம், உங்களுக்கு கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி பார்க்கின்ற பட்சத்தில் பாயிண்ட் பை பாயிண்டா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மொழி வரலாறுல ஸ்கூல் புக்ல என்னென்ன கண்டென்ட் இருக்கோ அது ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதுல உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சுட்டோம், கவர் பண்ணி கொடுத்துட்டோம். ஸோ இது முதல் தொகுதி மொழி வரலாறு. அதுக்கடுத்து யூனிட் 2, யூனிட் 3ன்னு ஒவ்வொன்றுக்குமே ஃபர்ஸ்ட் 5 யூனிட்டுக்கான தகவல்கள் ஃபுல்லாமே இருக்கும். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 428 பக்கங்களை உடையது. ஸோ இதை மட்டும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக் கண்டென்ட்டுக்கு பயன்படுத்தினா போதும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா முதல் தொகுதி. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா மீதி இருக்கக்கூடிய 5 யூனிட். ஸோ இதுல மெயினா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இடம்பெறக்கூடிய பகுதி 11th and 12th சிறப்பு தமிழ். இதை வச்சுதான் நம்ம ஒன்லைனர் கொஸ்டின்ஸோட ரிவிஷன் நான் கொடுத்துட்டு இருக்கேன் உங்களுக்கு 11th and 12th. ஸோ அப்படி பார்க்கின்ற பட்சத்தில் ஃபர்ஸ்ட் கதையியல், கவிதையியல். ஸோ ஒவ்வொன்றுமே இதுல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தொகுத்து கொடுத்துருப்போம். ஸோ இதை வச்சு தான் உங்களுக்கு ஒன்லைன் கிளாஸே நான் என்ன செய்றேன், உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 347 பக்கங்களை உடையது. ஸோ இந்த 2 புத்தகமும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிஜிடிஆர்பில தமிழ் புக்கை நீங்க தொடவே வேண்டாம். இந்த 2 மெட்டீரியல் வச்சு நீங்க ரிவிஷன் கொடுத்தாலே போதும். ஸோ இதனுடைய பிடிஎஃப் நம்ம உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம். ஸோ மற்றபடி எனக்கு இது தேவைங்கிற பட்சத்துல சுபிக்குழுவை தொடர்பு கொண்டு வாட்ஸ்அப்லையும் பெற்றுக்கொள்ளலாம். நம்ம என்ன செஞ்சிருக்கோம், உங்களுக்கு மொபைல் ஆப்ஸ்ல டெஸ்ட் குரூப்லன்னு சொல்லி ஒவ்வொரு ப்ராசஸும் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம். இறுதி கட்ட திருப்புதலுக்கு இதை பயன்படுத்துங்க. ஸோ இது போக வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக 48 மூல புத்தகங்களை முழுமையாக உள்ளடக்கிய பயிற்சி இந்த தொகுதி திருப்புதலையும் பயன்படுத்துங்க. ஸோ இனிமே நம்ம எடுக்கக்கூடிய ஒன்லைனரையும் உங்களுக்கு கொடுத்து தேர்வுக்கான வழிமுறைகளை கொடுத்து ஃபுல் மாடல் டெஸ்ட்டுங்கிற கான்செப்ட்ல இந்த 30 நாளும் உங்களோடு சுபிக்குழு என்ற கான்செப்ட்ல நம்ம போயிட்டு இருக்கோம். சுபிக்குழுவை ஆசிரியர்கள் முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. ஸோ இதுல வேற ஏதேனும் சந்தேகங்கள் கருத்திற்கு சுபிக்குழுவோடு தொடர்ந்து பயணியுங்கள். நன்றி நண்பர்களே.